மூன்றாவது கணக்குமா எக்ஸ் ப்ளஸ் ஏ பிசி ஏ எக்ஸ் ப்ளஸ் பி சி ஏ பி எக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. காரணி தேற்றத்தை பயன்படுத்த சொல்லிட்டாங்க. இங்கே பின்னாடி ஈக்குவல் டு அதுக்கப்புறம் எதனா ஒன்று வந்திருந்தாவது நம்ம காரணிகள் இதுன்னு சொல்லிட்டு போடலாம். ஈக்குவல் டு 0ன்னு வரணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ காரணிகள் எதுன்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கொடுக்கவே இல்லை. அப்போ காரணிகள் எங்கேருந்து எடுக்க போகிறோம்னா இதுக்குள்ளே இருந்து எடுக்க போகிறோம். எக்ஸுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, இப்போ எக்ஸு பக்கத்தில் இருக்குது ப்ளஸ் ஏ இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் பி இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் சி இருக்குது. அப்போ எக்ஸினுடைய காரணி மைனஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் சின்னு ஒன்று எடுத்துகிட்டு போகிறோம். ஓகே, ஸோ 1 டைம் வருது. வேறு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இதனுடைய வரிசை என்னன்னு பார்த்தா 3/3. ஸோ 3 இருக்குது. இப்போ மைனஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் பின்னு மைனஸ் சின்னு எடுத்தால் ஒரே ஒரு காரணி மட்டும்தான், பவர் 1 மட்டும்தான், அதாவது 1 தான் இருக்குது. மீதி 2 வேணும். அந்த மீதி 2க்கு என்ன பண்ண போகிறோம், எக்ஸினுடைய மதிப்பு எடுக்கணும். எக்ஸினுடைய மதிப்பு என்னென்னு போடலாம் அப்படின்னு சொன்னால் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுக்க போகிறோம். ஓகே, இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொன்னால் இது ஈக்குவல் டு 0 வருதான்னு பார்க்கணும். வந்துச்சுன்னா தான் எக்ஸ் ஒரு காரணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியும். ஸோ எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டால் என்ன வரும், ஏ ஈக்குவல் டு எக்ஸ் பதிலாக 0 போட்டால் இது ஏ பி சி, இது ஏ பி சி, இது என்ன வந்துடும் ஏ பி சின்னு வந்துடும். இப்போது மூன்றுமே சமமாக இருக்கா, இது ஏ ஈக்குவல் டு 0. எப்போ 0 ஆகிடுச்சு பாருங்கள், நிறைகள் நிரல்கள் எல்லாமே சமமாக இருக்குது. அப்போ சின்ஸ்னு போடணும். R1 ஈக்குவல் டு R2 ஈக்குவல் டு R3. ஸோ ஏ ஈக்குவல் டு 0. இந்த R1க்கு பதிலாக C1 C2 C3ன்னு போடலாம். ஈக்குவல் டு மூணுமே சமமாக இருக்குது. ஸோ ஏ ஈக்குவல் டு 0. தேர்ஃபோர் எக்ஸ் ஒரு காரணி. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னா மைனஸ் 0 தானே பக்கம் வந்துச்சுன்னா, சாரி ப்ளஸ் 0னா ஒன்றுமே கிடையாது. அப்போ எக்ஸ் ஒரு காரணி. எக்ஸ் ஒரு காரணின்னு சொன்னால் எனக்கு அடுக்கு 2 இருக்கிறது வேணும். எக்ஸ் ஸ்கொயரும் ஒரு காரணி. தீஸ் இம்ப்ளைஸ் எக்ஸ் ஸ்கொயரும் ஒரு காரணி. இப்போ அடுக்கு 2 வந்துடுச்சு. இன்னும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இஃப் எக்ஸ் ப்ளஸ் ஏ எக்ஸ் ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் சின்னு கொடுத்துருக்காங்க கணக்கில். இப்போ ப்ளஸ் ஏ வந்தால் மைனஸ் ஏ, ப்ளஸ் பி வந்தால் மைனஸ் பி, ப்ளஸ் சி வந்தால் மைனஸ் சி. சேர்த்து எடுக்கிறேன், தனித்தனியாக நான் எடுக்கல. ஓகே சாமி, எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் சி அப்படின்னு சொல்லிட்டு ஏவில் போட்டோம்னா எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஏ தானே, அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஏன்னா எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் சி ப்ளஸ் ஏ. இங்கே பி போட போகிறோம், இங்கே சி போட போகிறோம். இங்கே கணக்கில் இருக்க ஏ தான். எக்ஸ் ப்ளஸ் பிக்கு பதிலாக எக்ஸுக்கு பதிலாக போட போகிறோம் மைனஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் சி ப்ளஸ் பி, இங்கே சி. அடுத்தது இங்கே ஏ தான் வரப்போகுது, இங்கே பி தான் வரப்போகுது. எக்ஸ் ப்ளஸ் சி வருது. ஸோ எக்ஸுக்கு பதிலாக போடுறோம் மைனஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் சி ப்ளஸ் சி. இப்போ இதனுடைய மதிப்பு 0ன்னு வந்தால் தான் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் சி அப்படிங்கிறது ஒரு காரணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். ஸோ ஏ ஈக்குவல் டு ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல், ப்ளஸ் பி மைனஸ் பி கேன்சல், ப்ளஸ் சி மைனஸ் சி கேன்சல். மீதி இருக்குதுன்னா பாருங்கப்பா, மைனஸ் சி மைனஸ் பி மைனஸ் சி பி சி ஏ மைனஸ் ஏ மைனஸ் சி சி ஏ பி மைனஸ் ஏ மைனஸ் பி. இப்போ இதுக்கு என்ன பண்ணலான்னு பாருங்கள், பிசி இருக்குது, இது பிசி இருக்குது. அப்போ இது போகணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணலாம், C1 கூட C2வும் C3யும் கூட்டிக்கலாமா. ஸோ ஏ ஈக்குவல் டு C1 அப்படியே வச்சிங்க சாமி, மைனஸ் பி மைனஸ் சி. இதை ஃபஸ்ட்டு எழுதிடுங்க. எழுதிட்ட பிறகு இது ரெண்டுத்தையும் கூட்ட போகிறேன். ரெண்டுத்தையும் கூட்டிடலாமா, ப்ளஸ் பி ப்ளஸ் சி, இதில் மைனஸ் ஏ மைனஸ் சி கூட்டுன்னா குறிய மாற்றக்கூடாதுன்னு அர்த்தம், ப்ளஸ் சி. இதில் ப்ளஸ் பி மைனஸ் ஏ மைனஸ் பி. இப்போ ரெண்டாவது நிரலை அப்படியே எடுத்து எழுதுங்க, ஏ பி மைனஸ் ஏ மைனஸ் சி பி சி சி மைனஸ் ஏ மைனஸ் பி. இப்போ பாருங்க சாமி, plus b minus b cancel, plus c minus c cancel, plus a minus a plus c minus c, plus a minus a plus b minus b. அப்போ a equal to எந்த அணி வந்திருக்குன்னு பாருமா, ஃபுல்லாக கேன்சல் ஆனது 0 0 0, b minus a minus c b,
சிசி மைனஸ் ஏ மைனஸ் பின்னு வந்துடுச்சு. This implies A equal to 0. ஏன் A 0 வருது? ஒரு நிரலோ அல்லது ஒரு நிறையோ 0வாக இருந்தால் அந்த அணியினுடைய மதிப்பு என்னது? 0. அப்போது இங்கே சின்ஸ் போடுங்க. C1 equal to 0. So A equal to 0. ஓகே சாமி, இப்போ அடுத்தது போகிறோம். என்னென்னா இந்த அணிக்கோவையின் மதிப்பு 0ன்னு வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் யார் ஒரு காரணின்னு பாருங்கள். எக்ஸ் ஈக்குவல்டுன்னு இடத்துல இது ஒரு காரணி. அப்படின்னா எழுத போகிறோம். Therefore, x minus a minus b minus c na x plus a minus b தான் டோக்கன்ஸ் plus b plus c ஓர் காரணி. ஆக்சுவலாக இதை எழுதிட்டு அது கீழே இதை எழுதணும். ஓகே சாமி. ஸோ காரணி வந்துடுச்சு. இப்போ காரணி வந்துச்சுன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ போட போகிறோம். காரணி வந்து எக்ஸ் ஸ்கொயர் ஒரு காரணி வந்துடுச்சு. எக்ஸ் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஒரு காரணின்னு வந்துடுச்சு. இப்போது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு k இன்ட்டு ஒரு மாறிலி போட்டு போட போகிறோம். எது காரணி? எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இது ஒரு காரணி. இப்போ அடுக்கு 1 இங்கே அடுக்கு 2. அந்த அணியினுடைய வரிசை என்னதுமா? 3 இருக்குது. என்ன அணி எழுதிக்கலாமா? எக்ஸ் ப்ளஸ் ஏ பி சி ஏ எக்ஸ் ப்ளஸ் பி சி ஏ பி எக்ஸ் ப்ளஸ் சி. இப்போ கேனுடைய மதிப்பு கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் டு இந்த அணியினுடைய வரிசை 3 தானே, 3/3. இப்போ கே இன்ட்டு இந்த அடுக்கு 2 அடுக்கு 1 இருக்குதா, அப்போ அடுக்கு 3 வந்துடுச்சு, விட்டுடலாம். இப்போது கே இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு ப்ளஸ் பி ப்ளஸ் சி. இப்போது நம்ம எக்ஸுக்கு பதிலாக ஒரு நம்பர் எடுக்க போகிறோம். ஏவுக்கு பதிலாக 1, பிக்கு பதிலாக சிக்கு பதிலாக இந்த 4 நம்பருக்கு நம்பர் எடுக்க போகிறோம். இஃப் நான் புட்டுன்னு கூட போடலாம் சாமி, போடுக மதிப்பு போடுறதுக்கு. If x equal to 0, a equal to 1, b equal to 1, c equal to 1 சேமாக கூட எடுத்து பார்க்குறேன், என்ன வருதுன்னு பார்த்துடலாம். இப்போ இதில் அப்ளை பண்ண போகிறோம். எக்ஸுக்கு பதிலாக 0 போட போகிறேன். ஏவுக்கு பதிலாக 1 போடலாமா? பிக்கு பதிலாக 1, சிக்கு பதிலாக 1, ஏவுக்கு பதிலாக 1. ஃபுல்லாமே சமம் வந்துச்சுன்னா முட்டைன்னு வந்துடுமே. வேறு எதனா நம்பர் மாற்றிடுங்க சாமி. இது 2ன்னு வச்சுக்கிறேன். பிக்கு பதிலாக 2, சிக்கு பதிலாக 1 வந்துடுச்சு. -1 எடுத்துக்கிட்டா சரி, -1. அடுத்து ஏவுக்கு பதிலாக 1, எக்ஸுக்கு பதிலாக 0, பிக்கு பதிலாக 2. ஐயோ அதே மாதிரியே வருது. சிக்கு பதிலாக -1. ஓகே, ஏவுக்கு பதிலாக 1, பிக்கு பதிலாக 2, எக்ஸுக்கு பதிலாக 0, 0, -1 வந்து -1. k இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக என்ன போடலாம்? 0 ஸ்கொயர் போடலாமா? இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 0 ப்ளஸ் ஏவுக்கு பதிலாக 1, பிக்கு பதிலாக 2, சிக்கு பதிலாக -1. இப்போது எல்லாமே சமமாக வருது. C1ம் C2வும் சமமாக இருக்குது. C1ம் C2 அதாவது 2 நிரல்களோ அல்லது நிரல்களோ சமமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், ஒரே மாதிரி உறுப்புகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த அணிக்கோவையின் மதிப்பு என்ன சாமி? 0. இது 0 ஆகிடுச்சு. ஈக்குவல் டு 0 கூட எதை பெறணும் ஆகிடுச்சு? 0 ஆகிடுச்சு. நம்மளை ப்ரூவ் பண்ண சொன்னது என்னது? தேர்ஃபோர் அந்த அணியை எடுத்து அப்படியே எழுதலாம். எக்ஸ் ப்ளஸ் ஏ பி சி ஏ எக்ஸ் ப்ளஸ் பி சி ஏ பி எக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. ப்ரூவ் பண்ணியாச்சா? அவ்வளோதாம்மா.